என் பேர் பொன்னழகு. இன்னைக்கு தலைப்பு வந்து அஞ்சனை மைந்தன் சுந்தரகாண்டத்தோட கதாநாயகனை பற்றின பாடல். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்று அணங்கை கண்ட அயலாளூரே. அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஸ்ரீராம ஜெயம். அனுமன் சாலிசா தமிழ்ல படிக்கிறேன். எனது மனம் என்னும் கண்ணாடியை ஸ்ரீ குருதேவனின் திருப்பாத தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு 4 கனிகளை தருகின்ற ரகுகுல திலகமான ஸ்ரீராமனின் கலங்கமற்ற புகழை விளக்கத் தொடங்குகிறேன். எனது அறிவோ குறுகியது வாயும் 5 நாள் ஆஞ்சனையா உன்னை தியானிக்கிறேன். எனக்கு வலிமை அறிவு உண்மை ஞானம் எல்லாம் தருவாய். என்னை துன்பங்களில் இருந்தும் தவறுகளில் இருந்தும் விடுவிப்பாய். ஆஞ்சனையானின் கடலை போல பறந்த அறிவும் நற்குணங்களும் பொருந்தியவன் வானர்களின் தலைவன். 3 உலகங்களை உணர்வுற்றச் செய்பவன். உனக்கு வெற்றி உண்டாகட்டும். நீ ஸ்ரீராம தூதன் எல்லையற்ற ஆற்றலின் உறைவிடம். அஞ்சையின் மைந்தன் வாயுபுத்திரன் எனும் பெயர் பெற்றவன். மிகுந்த ஆற்றல் வாய்ந்த உடலுடன் இணையற்ற வலிமை பொருந்திய வீரன். தீய சிந்தனைகளை விரட்டுபவன். நீ நற்சிந்தனைகளின் நண்பன். நீ பொன்னிறம் பொருந்தியவன். நீ சிறந்த ஆடைகளை உடுத்தி உள்ளவன். ஒளி வீசுகின்ற குண்டலங்களை காதில் அணிந்துள்ளாய். உனது முடியோ அழகாக உள்ளது. உனது கைகளை இடியும் கொடியும் அலங்கரிக்கின்றன. தோடையோ முஞ்சை புலால் அணி செய்கிறது. நீ சிவபெருமானின் அவதாரம், கேசரியின் மகன். உனது தேஜஸையும் வீரத்தையும் கண்டு உலகமே வணங்குகிறது. நீ அறிவாளி, நற்குணங்கள் நிரம்ப பெற்றவன். மிகவும் கூறிய புத்தியை உடையவன். ஸ்ரீராமனின் பணிக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவன். இறைவனின் திருப்புகளையும் பெருமையும் கேட்பதில் நீ எப்போதும் பரவசம் கொள்கிறாய். ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சீதையும் உனது மனதில் குடியிருக்கின்றனர். நீ மிகவும் நுண்ணிய உறவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய். மிகவும் பயங்கர உருகொண்டு இலங்கைக்கு தீ வைத்தாய். மிகவும் பெரிய உருவம் எடுத்து அரக்கர்களை அடித்து ஸ்ரீராம காரியத்தை நிறைவேற்றினார். சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மண் உயிரை காத்த போது ஸ்ரீராமன் உன்னை எத்தனை ஆனந்தத்துடன் தழுவி கொண்டார். ஸ்ரீராமன் உனது பெருமைகளை புகழ்ந்து நீயும் பரதனை போலவே தமக்கு பிரியமானவன் என்று கூறி அருளினார். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் கூட உனது பெருமைகளை புகழ்வதாக ஸ்ரீராமன் உன்னை அழைத்தபடியே கூறினார். சனகர் முதலான முனிவர்கள், பிரம்மா போன்ற தேவர்கள், சிவபெருமான், நாரதர், கலைமகள், ஆதிசேஷன், யமன், குபேரன், இசைக்காவலர்கள், கவிஞர்கள் எல்லோரும் உனது பெருமைகளை விளக்க என்று தோல்வியை கண்டார்கள். ஸ்ரீராமனிடம் அறிமுகப்படுத்தி சொந்த அரசை மீட்டுக் கொடுத்ததன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு ஓர் இணையற்ற உதவியை செய்துவிட்டாய். உனது அறிவுலகின்படி நடந்ததாலே விபீஷணன் இலங்கை அரசனான என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். 16,000 மைல்களுக்கு அப்பால் இருந்த சூரியனை கணியனை எண்ணி நீ விழுங்கிவிட்டாய். ஸ்ரீராமனின் முத்திரை மோதிரத்தை வாயில் தாங்கியபடியே நீ கடலை கடந்து விட்டாய். உனது அளப்பரிய ஆற்றலை கணக்கிடும் போது இது ஒன்றும் ஏற்பிற்குரியது அல்ல. எத்தனை கடினமான செயலும் உனது அருளால் எளிதில் நிறைவேறிவிடும். ஸ்ரீராம ராஜ்யத்தின் வாயிற்காவலன் நீ. உனது அனுமதியின்றி அங்கு யாரும் நுழைய முடியாது. உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகிறார்கள். நீ பாதுகாவலனாக இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். உனது ஆற்றலில் 3 உலகங்கள் நடுங்குகின்றன. மகாவீரன் என்னும் உனது திருநாமத்தை சொல்பவரின் அருகில் பூதங்களும் பேய்களும் வருவதில்லை. உனது ஆற்றல் மிக்க திருநாமத்தை இடைவிடாது கூறினால் நோய் அகல்கிறது, துன்பம் விளங்குகிறது. மனம் வாக்கு செயலால் அனுமனை தியானிக்கும் ஒருவனை அவர் எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார். தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீராமனின் பணிகளை நீ நிறைவேற்றினார். மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேறுவதுடன் அவன் அழியா கனியாக இறை அனுமதி பெறுகிறான். சத்யா, திரேதா, தோபரா, கலியகம் 4 யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகிறது. உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கிறது. நல்லோரையும் ஞானியரையும் நீயே காக்கிறாய். ஸ்ரீராமனின் மனதுக்கு உகந்தவனான நீயே தீய சக்திகளை அளிக்கிறாய். 8 வித சக்திகளையும் 9 வித செல்வங்களையும் கேட்பவருக்கு அளிக்கும் ஆற்றலை சீதா தேவி உனக்கு அருளினார். ஸ்ரீராம பக்தி என்பதன் சாரமே உன்னிடம் உள்ளது. நீ எப்போதும் அவரது சேவகனாகவே இருப்பாய். உன்னிடம் பக்தி கொள்வதால் ஒருவன் ஸ்ரீராமனை அடைகிறான். எத்தனையோ பிறவிகளில் தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு அகல்கின்றன. அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமன் உறைவிடம் செல்கிறான். அங்கு அவன் அறிபக்தனாக மதிக்கப்படுகிறான். அனுமனை தவிர வேறெந்த தெய்வத்திடமும் மனத்தை செலுத்தாத ஒருவனுக்கும் எல்லா இன்பங்களும் நிறைகின்றன. எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரின் நினைப்பவரின் துன்பங்களும் துயரங்களும் விலகி ஓடுகின்றன. ஓ ஆஞ்சநேய, உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும். ஓம் பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. இந்த துதிகளை 100 முறை பக்தியுடன் படிப்பவன் உலகத் தலையெல்லாம் நீங்க பெற்ற பரமானந்தத்தை அனுபவிக்கிறான். இந்த அனுமன் சாலிசாவை படிப்பவனுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார். அவன் பரிபூர்ண நிலையை அடைகிறான்.
என்றென்றும் தம் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி வாழட்டும் என்று அவரது நித்திய சேவகனான பக்தன் பிரார்த்திக்கிறேன். அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏங்கி, அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அங்கை கண்ட எல்லாளூரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அளித்து காப்பான். ஸ்ரீராமஜெயம். நன்றி.